Leave God in our hearts forever. Hi friends, I am Martin. Friends, இந்த வீடியோவில் நம்ம இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் that பற்றி டீட்டெயிலாக தெளிவாக படிச்சிருவோம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் that வந்து whoக்கு பதிலாகவும் whichக்கு பதிலாகவும் பயன்படுத்தலாம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த பீப்புள் மற்றும் பெட் அனிமல்ஸ் இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம ஹூ பயன்படுத்துகிறோம். மேலும் திங்ஸ் மற்றும் அனிமல்ஸ், ஸோ அனிமல்ஸ்னு வரும்போதுல பெட் அனிமல்ஸ் இல்லாமல் மற்றபடி பொதுவான அனிமல் எல்லாத்துக்கும் விச் பயன்படுத்தணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம தெளிவாக ஏற்கனவே படிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் முதல் வீடியோவாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அப்போ வந்து அந்த தேட்டை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்ததாக மேலும் இந்த சிங்குலர் ப்ரொனவுன் he, she, it மற்றும் ப்ளூரல் ப்ரொனவுன் they இந்த நாளுக்குமே வந்து that பயன்படுத்தணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதன் அடிப்படையில் நம்ம எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், எனது நண்பர் ஒரு பொறியாளராக இருக்கிறார், அவர் வெளிநாட்டில் வசிக்கிறார். ஸோ இது வந்து ரெண்டு சென்டென்ஸ். இது இங்கிலீஷில் எழுதணும்னா my friend is an engineer, he lives in abroad. ஸோ அப்படிங்கிற ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. இதை இணைச்சோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இதில் ஹீ வந்திருக்கு, அதனால் ஹூ போட்டு இணைப்போம். ஸோ இந்த ஹீங்கிறது மை ஃப்ரெண்டு அப்படிங்கிறத குறிக்கிறதுனால அந்த மை ஃப்ரெண்டை தொடர்ந்து ஹூ போடணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படித்தோம். ஸோ அதனால் அதே மாதிரி செய்யும் போச்சில் மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் அன் இன்ஜினியர் லிவ்ஸ் இன் அப்ராட். ஸோ என்ன அர்த்தம்? பொறியாளராக இருக்கும் எனது நண்பர் வெளிநாட்டில் வசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் மாறிடும். ஸோ அப்போ இந்த ஹூக்கு பதிலாக அப்படியே that பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த that-உடைய பயன்பாடு. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் மை ஃப்ரெண்ட் that is an engineer lives in abroad அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சரி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் இதுக்கும். ஸோ ஹூ போட்டு சொல்லும் போதுல நீங்கள் என்ன அர்த்தத்தில் பார்க்குறீங்களோ அதே அர்த்தத்தில் தான் இந்த that போட்டு சொல்லும் போச்சுலையும் பார்க்க வேண்டும். ஸோ எதனால் அப்போ ஹூ போடுறோமே ஏற்கனவே, ஏன் மறுபடி that போடணும்? that போடாமல் ஹூவே பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லும் போச்சுல. ஸோ அங்கே ஒரு சின்ன பயன்பாடு இருக்குது that போடுறதுனால. ஸோ எப்போ அப்படின்னு சொன்னால், இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனே பயன்படுத்தி நம்ம ஒரு கேள்வி கேட்கும் போச்சுல அங்கே இந்த that வந்து பயன்பாடு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸை வந்து நம்ம ஹூக்கு பதிலாக that போட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த கொஸ்டினாக செய்யலாம்னு சொல்கிறேன்ல, அதுக்கு இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸை அப்படியே எடுத்துக்கிடுவோம். ஸோ பாருங்கள், பொறியாளராக இருக்கும் எனது நண்பர் வெளிநாட்டில் வசிக்கிறார். ஸோ அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ அதை வந்து ஹூ வச்சு எழுதினோம்னா எப்படி இருக்கும்? மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் அன் இன்ஜினியர் லிவ்ஸ் இன் அப்ராட் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், பொறியாளராக இருக்கும் எனது நண்பர் வெளிநாட்டில் வசிக்கிறார் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ்க்கு எனது நண்பர் பதிலாக வர்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ எனது நண்பர் அப்படிங்கிறதுக்கு கேள்வி வந்து எனது யார் இந்த இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள். பொறியாளராக இருக்கும் யார் வெளிநாட்டில் வசிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? ஸோ அப்போ கேட்டோம்னா எப்படி இருக்கும்? பொறியாளராக இருக்கும் எனது நண்பர் வெளிநாட்டில் வசிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம், அப்படி தானே? ஸோ இப்போ இதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்னு பார்ப்போமே. மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் அன் இன்ஜினியர் லிவ்ஸ் இன் அப்ராட் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ். இப்போ இதை கொஸ்டினாக மாற்றணும்னா என்ன செஞ்சுருக்கோம்? எனது நண்பர் அப்படிங்கிற இடத்துல யார் போட்டிருக்கோம். ஸோ அப்போ மை ஃப்ரெண்ட் அதுக்கு பதிலாக ஹூங்கிற கேள்வியை உள்ளுக்குள்ள இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி வாசிக்கப்படுதுன்னு பாருங்கள். who is an engineer lives in abroad அப்படின்னு வருது. இந்த இடத்துல ரெண்டு ஹூ வருது பாருங்க. ஸோ இந்த கேள்வி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஹூக்கு பதிலாக நீங்கள் that போடும்போதுல இந்த கொஸ்டின் ரொம்ப அருமையான சூப்பரான சரியான கொஸ்டினாக மாறிடுது. ஸோ அப்போ இது எப்படி வாசிக்கணும்? who that is an engineer lives in abroad அப்படின்ற ஒரு கேள்வியாக மாறும். ஸோ அதுதான் இந்த தமிழில் கேட்கப்படுற கேள்வி. பொறியாளராக இருக்கும் யார் வெளிநாட்டில் வசிக்கிறார். ஸோ அதுக்கு பதில் வந்து இதுதான்.
பொறியாளராக இருக்கும் எனது நண்பர் வெளிநாட்டில் வசிக்கிறார். ஸோ இங்கிலீஷில் மை ஃப்ரெண்ட் தட் இஸ் அன் என்ஜினியர் லிவ்ஸ் இன் அப்ராட் அப்படின்னு வரும். ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எதனால் இந்த தேட் வந்து ரொம்ப பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஹூங்கிறது தான் வந்து ரொம்ப ஃபார்மலானது, தேட்டுங்கிறது கொஞ்சம் இன்ஃபார்மல் ஆனது தான். ஆனாலும் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் தேட் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்ததுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மற்றதையும் பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு புரியும். அடுத்தது பாருங்கள், நான் எனது நண்பர்களை விரும்புகிறேன், அவர்கள் சென்னையில் வசிக்கிறார்கள். ஸோ அப்படிங்கிற 2 சென்டென்ஸ் இங்கிலீஷில் எழுதினோம்னா ஐ லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் தே லிவ் இன் சென்னை அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த தேங்கிறது வர்றதுனால அதுக்கு பதிலாக ஹூ போடுறோம். ஸோ இந்த தேங்கிறது மை ஃப்ரெண்ட்ஸை குறிக்குது, அதனால் மை ஃப்ரெண்ட்ஸை தொடர்ந்து இந்த ஹூவை போடுறோம். ஓகே தானே? ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஐ லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ லிவ் இன் சென்னை. ஸோ இந்த இடத்துல இந்த ஹூக்கு பதிலாக தேட் போடலாம். ஸோ தேட் போட்டும் சொல்லலாம், எந்தவித தப்பும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சரியே. ஸோ எப்படி வாசிக்கப்படணும்? ஐ லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் தட் லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அர்த்தம்? எனக்கு பிடித்த எனது நண்பர்கள் சென்னையில் வசிக்கிறார்கள். ஸோ இந்த தேட் இந்த இடத்துல வர்றதுனால என்ன பயன்பாடு? அப்போ அதுவும் அதே மாதிரி தான், நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டினாக வரும்போச்சில் இந்த தேட் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த சென்டென்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு பிடித்த எனது நண்பர்கள் சென்னையில் வசிக்கிறார்கள் அப்படின்னு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டு வருது. ஸோ அது இங்கிலீஷில் சொன்னோம்னா ஐ லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ லிவ் இன் சென்னை. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸுக்கு வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடித்த யார் சென்னையில் வசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி தானே? அப்போ இந்த யாருங்கிறத எதுக்கு பதிலாக போடுறோம்? எனது நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக யார் போடுறோம். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் இந்த மை ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக இந்த யாருங்கிற கொஸ்டின் எனது ஹூங்கிறத போடலாமா? ஸோ ஹூங்கிறத போட்டோம்னா ஒரு கொஸ்டினாக வர்றதுனால இங்கிலீஷில் அதன் அடிப்படையில் கிராமர் ரூல் பிரகாரம் ஹூங்கிறத முதல்ல தான் வரணும். ஸோ அதனால் அந்த மை ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக ஹூ போட்டு முன்னாடி கொண்டு வந்து எழுதுகிறேன். அப்போ இதை வாசிங்களேன், ஹூ ஐ லைக் ஹூ லிவ் இன் சென்னை. இங்கே பாருங்கள், ஹூன்னு சொல்லி 2 வந்துடுதா? ஸோ வரும்பொழுது இந்த கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு நல்லா இல்லை, சரியாக இல்லை. இது இப்படி ஒரு கொஸ்டின் வராது இங்கிலீஷில். ஸோ அதனால தான் இந்த ஹூக்கு பதிலாக தேட் போடும்போதுல இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். அதுதான் சரியான கொஸ்டின். ஸோ ஹூ ஐ லைக் தட் லிவ் இன் சென்னை, எனக்கு பிடித்த யார் சென்னையில் வசிக்கிறார்கள் அப்படிங்கிற தமிழ் கொஸ்டினுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின் இதுதான் ரைட்டு. ஹூ போடலாம் அல்லது ஹூம் போடலாம், ரெண்டுமே சரியாக வரும் இந்த இடத்துல. ஸோ ஹூம் ஐ லைக் தட் லிவ் இன் சென்னை அப்படின்னு கேட்கலாம், ஹூ ஐ லைக் தட் லிவ் இன் சென்னை அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேட்டை வந்து ஹூக்கு பதிலாக ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம வச்சு பார்ப்போம், அதுவும் உங்களுக்கு புரியும். இது சந்தனக்கட்டை, இது மிகவும் விலை உயர்ந்தது. ஸோ அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா திஸ் இஸ் சாண்டல்வுட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்படிங்கிற 2 சென்டென்ஸை விச் பயன்படுத்தி இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் சாண்டல்வுட் விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு வரும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த விச்க்கு பதிலாக தேட் போடலாம். ஸோ போட்டு வாசித்தாலும் ரொம்ப ரொம்ப சரி, எந்த தவறும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் சாண்டல்வுட் தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு மாறும். ஓகேயா? ஸோ இப்போ இதனுடைய பயன் என்ன? மறுபடியும் அதே மாதிரி தான். ஸோ இதை கொஸ்டினாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த தேட்டினுடைய பயன்பாடு புரியும். ஸோ பாருங்கள், சந்தனக்கட்டையாகிய இது மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கிலீஷில் திஸ் இஸ் சாண்டல்வுட் விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு மாறுது. ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் போடுறோம், எது சந்தனக்கட்டை அது மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி தானே? ஸோ அப்போ எதுங்கிற இந்த கொஸ்டின் வர்றதுக்கு இந்த இதுங்கிற வார்த்தையை வெளியே எடுக்கிறோம். ஸோ அப்போ இதுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் திஸ்ங்கிறது இருக்குது, அதை எடுத்துட்டு எது அப்படிங்கிறதுக்கு என்ன போடுறோம், விச்ங்கிற வார்த்தையை உள்ளுக்குள்ளே சேர்க்குறேன். ஸோ அப்போ இதை வாசிங்க, விச் இஸ் சாண்டல்வுட் விச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற கொஸ்டினாக மாறும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து
ஒரு 90% ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இந்த விச்சுக்கு பதிலாக நீங்கள் தேட் போட்டு கேட்கும் பட்சத்தில் இந்த கொஸ்டின் 100% கரெக்ட் அப்படின்னு மாறிடும். ஸோ விச் இஸ் சாண்டல்வுட் தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது தான் இந்த தமிழில் கேட்கப்படுற இந்த தமிழ் கொஸ்டினுக்கு சரியான இங்கிலீஷ் கொஸ்டின். எது சந்தனக்கட்டை அது மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் இப்படி தான் கேட்கணும், விச் இஸ் சாண்டல்வுட் தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விச்சுக்கு பதிலாக தேட்டு போடும் பஸ்ஸில் அதில் என்ன பயன்பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அலங்காரத்திற்கு ரோஜாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன, அவை ராஜாவால் வாங்கப்பட்டது. இந்த 2 சென்டென்ஸை வந்து இங்கிலீஷில் பார்த்தோம்னா, ரோசஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த டெக்கரேஷன், தே வர் பாட் பை ராஜா. ஸோ இந்த 2 சென்டென்ஸை வந்து ஒரே சென்டென்ஸாக எழுதுகிறோம். ஸோ அதனால் தேக்கு பதிலாக விச் போடுறோம். ஸோ போட்டு எழுதும் பட்சத்தில் ரோசஸ் விச் ஆர் யூஸ்ட் ஃபார் த டெக்கரேஷன் வேர் பாட் பை ராஜா அப்படின்னு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த விச்சுக்கு பதிலாக தேட் போட்டு எழுதலாம். ரொம்ப சரி, தவறே கிடையாது. ஸோ அதனால் ரோசஸ் தட் ஆர் யூஸ்ட் ஃபார் த டெக்கரேஷன் வேர் பாட் பை ராஜா அப்படின்னு மாறிடும். ஸோ தமிழ் என்ன அர்த்தம்? அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படும் ரோஜாக்கள் ராஜாவால் வாங்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நம்ம கொஸ்டின் போட்டு பார்ப்போம். உங்களுக்கு இந்த தேட்டோட பயன்பாடு ரொம்ப புரியும். அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படும் ரோஜாக்கள் ராஜாவால் வாங்கப்பட்டது. ஓகே தானா? ஸோ இந்த பதிலுக்கு ஒரு கொஸ்டின் இங்கே போடுவோம். எப்படி? அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படும் எது ராஜாவால் வாங்கப்பட்டது. ஸோ அந்த எதுங்கிறதுக்கு ஆன்சர் தான் இந்த ரோஜாக்கள். அப்போ இந்த ரோஜாக்களை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்வோம்? விச் போடுவோம். ஸோ போட்டோம்னா என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸோ முதல்ல இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கிடுவோம் இங்கிலீஷில். ரோசஸ் விச் ஆர் யூஸ்ட் ஃபார் த டெக்கரேஷன் வேர் பாட் பை ராஜா அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வைக்கிறோம், அதனால அந்த ரோஜாவை எடுத்துகிறோம். அதனால இந்த ரோஜாக்களை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக விச்னு போடுறோம், அப்படி தானே? ஸோ விச் ஆர் யூஸ்ட் ஃபார் த டெக்கரேஷன் வேர் பாட் பை ராஜா அப்படின்னு வரும் பட்சத்தில் இந்த கொஸ்டின் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது, கேட்குறதுக்கு கூடாது. ஸோ இங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த விச்சுக்கு பதிலாக தேட் போடும் பட்சத்தில் இந்த கொஸ்டின் ரொம்ப சிறப்பான ரொம்ப 100% சரியான ஒரு கொஸ்டினாக மாறுது. விச் தட் ஆர் யூஸ்ட் ஃபார் த டெக்கரேஷன் வேர் பாட் பை ராஜா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக மாறுது. அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படும் எது ராஜாவால் வாங்கப்பட்டது அப்படின்னு மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முந்தின வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். ஸோ ஹூக்கு பதிலாகவும் விச்சுக்கு பதிலாகவும் நம்ம தேட் பயன்படுத்தலாம். ஸோ பயன்படுத்துகிறதுனால நம்ம கொஸ்டின் கேட்கும் பட்சத்தில் அந்த தேட் வந்து மிகவும் சிறப்பாக செயல்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். Live God in our hearts forever.